வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் வந்து அழகு 2ல் சொல் அதிகாரத்தில் இருக்கிற ஊர் பெயர்களின் மருவு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குகளை வந்து பிழையை திருத்துறது, வட்டார வழக்குகளை வந்து பிழையை திருத்துறது. இந்த 3 டாபிக் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்தந்த கொஸ்டின், அதாவது இந்த டாப்பிக்கில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல என்னென்ன, அதாவது சிலபஸ்ல என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழையை திருத்துதல். இது சிலபஸ்ல கொடுத்துருக்கிற டாபிக். இந்த 3 தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். அந்த டாபிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வழக்குனா என்ன, அது கீழே இலக்கணத்தைப்படி எப்படி பண்ணியிருக்காங்க, அதாவது வழக்குனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வழக்கு அப்படின்னாவே வந்து எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறையே என்னன்னு சொல்றாங்க, வழக்கு. வழக்கு வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னா, இயல்பா அது அதற்குரிய இயல்பான சொற்களை குறிப்பிடுவதா என்னன்னா இயல்பு வழக்கு அப்படின்னும். தகுதி வழக்கு அப்படின்னா அது சார்ந்த மற்றொரு சொல்ல பயன்படுத்துறதா வந்து தகுதி வழக்கு. மற்றொரு சொல்லு அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலான சொல்லா தான் இருக்கும். அதான் வந்து தகுதி வழக்கு. அதுக்கு தகுதியான வேற சொல்ல பயன்படுத்துறது தகுதி வழக்கு. இயல்புனா அதற்குரிய சொல்லக்கூடிய பொருளை பயன்படுத்துறது இயல்பு. தகுதி வழக்குனா அதுக்கு ஈக்குவலா இருக்கிற வேற சொற்களை பயன்படுத்துறதா தகுதி வழக்கு. இயல்பு வழக்கும் வந்து 3 வகைப்படும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணம் உடையது. 2வது வகை என்னன்னா இலக்கண போலி. 3வது வகை வந்து மருவு. இயல்பு வழக்குல 3 வகை: இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது அப்படின்னா என்னன்னா, இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இலக்கணம் உடையது. இலக்கண நெறி மாறாம இருக்கிறது. நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கணப்படி அமைந்த சொற்கள். அதனால வந்து இது வந்து இலக்கணம் உடையது, இலக்கணமுடைய சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண போலி என்ன அப்படின்னா, இலக்கணம் உடையது, அடுத்தது இலக்கண போலி. இலக்கண போலி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இலக்கண போலி அப்படிங்கிறது வந்து இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணம் உடையதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்களை என்ன அப்படின்னு சொல்றாங்களா, இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல இலக்கணம் முறையாக பின்பற்றப்பட்டிருக்காது. இலக்கணம் இல்லாட்டியும் அதை நம்ம ஏத்துக்கிறதுனால அது இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண போலி என்பது வந்து சொற்களின் முன் பின் பகுதிகள் வந்து இடமாறி வருவதையே குறிக்கும். இலக்கண போலியை முன் பின்னாக தொக்க போலி எனவும் குறிப்பிடுவர். இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலின்னு குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இதெல்லாம் வந்து இலக்கண போலி. இது வந்து இலக்கண முறைப்படி இல்லைனாலும் இதை நம்ம ஏத்துக்கிட்டனாலும் இது இலக்கண போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முன்றில். முன்றில் அப்படின்னு தான் கரெக்டா சொல்லணும். ஆனா நான் முன்றில், நுனிக்கிளை, அதுக்கு வாயிலுக்கு வாசல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலக்கண போலிகள். அடுத்தது மருவு. மருவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களை தான் மருவு எனப்படும். இலக்கண போலிங்கோட இலக்கண முறை இல்லைனாலும் ஏத்துக்கலாம். ஆனா மருவுங்கிறது முற்றிலுமே மாறுபட்டு காணப்படுறங்காட்டி தான் அது என்னன்னு சொல்றோம், மருகி வந்திருக்கிறதா மருவு அப்படின்னு சொல்றது. இப்போ கோவை, குடந்தை, எந்தை, போது, அது சோனாடு, தஞ்சை, நெல்லை இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் இது மருவு சொற்கள், ஊர் பேர் மருவுகளை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் 1 பை 1 ஒவ்வொரு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த 2வது வகை வந்து தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்றதுக்கு தகுதியற்ற சொற்களை வந்து தகுதியான வேறு சொற்களை பயன்படுத்துவதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகுதி வழக்கு. ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிறரிடம் சொல்றதுக்கு தகுதியற்ற சொற்களை தகுதியான வேற சொற்களை பயன்படுத்துவது தான் என்னன்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தகுதி வழக்கும் 3 வகைப்படும். ஒன்று இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குடி. இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னா, பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்கள் கூறுவதா என்னன்னா இடக்கரடக்கல். இடக்கரடக்கல்னாவே என்னன்னா டைரக்டா சொல்றதுக்கு அதாவது தயங்குற சொற்கள், பிறரிடம் டைரக்டா சொல்றதுக்கு தயக்கமா இருக்கிற சொற்களுக்கு பதிலாக வேற சொற்களை யூஸ் பண்றதா என்னன்னா இடக்கரடக்கல். பாத்ரூம் போயிட்டு கால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்றது வந்து அதுதான் வந்து இடக்கரடக்கல். அதாவது கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொன்னா அது இடக்கரடக்கல். மங்களம். மங்களம் இல்லாத சொற்களை வந்து மங்களமான சொற்களாக குறிப்பது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மங்களம். மங்களம் அப்படின்னா மங்களகரமான சொற்கள். அதாவது அந்த சொற்கள் வந்து சரியான சொற்கள் அப்படின்னாலும் அதை வந்து சொல்றது வந்து அதாவது நெகட்டிவா இருக்கக்கூடாது, பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கறக்காக, அதாவது எதிர்மறையாக இருக்கக்கூடாது, நேர்மறையான சொற்களா இருக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் மங்களம் அப்படிங்கிற அந்த சொற்களை, மங்களகரமான சொற்களை வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ ஓலை அப்படின்னாவே வந்து ஓலை அப்படின்னா சாதாரண என்னன்னு சொல்லுவோம், எழுதுறதுக்கான ஓலை, அந்த ஓலை சுவடிகளுக்கு பயன்படுத்துற ஓலை தான் ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன சொல்றாங்க, திருமுகம். திருமுகம். ஓலை அப்படின்னா திருமுகம். கருப்பு ஆடு அப்படின்னா
கருப்பு ஆடு வந்து கருப்பு கலர் அப்படிங்கிறது வந்து அது ஆகாது அப்படிங்கறதுக்காக வெள்ளாடு அப்படின்னு மாத்திருக்காங்க. விளக்கை அணை அப்படின்னு சொல்றதுக்கு பொதுவா விளக்கு அணைன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு விளக்கை குளிரவை. சுடுகாடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓலைனா திருமுகன்னு சொல்லுவாங்க. கருப்பாடு அப்படிங்கறதுக்கு பொதுவா வெள்ளாடு. விளக்கை அணை அப்படிங்கறதுக்கு பொதுவா விளக்கை குளிரவை. சுடுகாடு அப்படின்னு சொல்லாம நன்காடு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் மங்களகரமான சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்துறதுனால இது மங்களம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குழுவுக்குறி. குழுவுக்குறி அப்படிங்கிறது வந்து ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா குழுவுக்குறி. ஒரு போதும் சரி, அலுவலகத்தில் வேலை செய்யும் போதும் சரி, எல்லாருமே ஒரு ஒரு குழுவா பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அந்த குழுவுல வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒரு அதாவது வார்த்தை கோட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கோட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அதான் கரெக்ட். கோட் வேர்ட்ஸ் தான் இங்க குழுவுக்குறின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை வந்து அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. கோட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றதா இங்க குழுவுக்குறி. அது கோட் வேர்ட்ஸ் இது ஒண்ணுதான். ஓகே, அடுத்தது போலி. போலி அப்படின்னா போல இருத்தல். போலினாவே எப்படின்னு அர்த்தம்? போல இருக்கிறது. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலே இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து இருப்பதுதான் என்ன சொல்றாங்க? போலி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 3 வகையான போலிகள் இருக்கு. முதல் போலி அப்படின்னா முதல் எழுத்து வந்து மாறி இருக்கிறது. இடைப்போலினா இடையில வந்த எழுத்து மாறுதல். கடைப்போலினா இறுதி எழுத்து மாறுறது. இதான் வந்து போலி. முதல் போலி முதலில் இருக்க வேண்டிய சொல்லுக்கு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வருவது. அதுக்கு எடுத்துக்காட்டுன்னா பசல், பைசல். பசல்னா பைசல். மஞ்சுனா மைஞ்சு, மயல்னா மையல் அப்படின்னு இந்த இடத்துல பாக்கு பதுவா பையும், மாக்கு பதுவா மையும், மாக்கு பதுவா மையும் வந்திருக்கு இந்த எடுத்துக்காட்டுல. அடுத்து இடைப்போலி அப்படின்னா சொல். இடைப்போலி அப்படின்னா சொல்லில் இடையில் இருக்க வேண்டிய சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவதா என்னன்னு சொல்றாங்க? இடைப்போலி. அமைச்சு அப்படின்னா அமைச்சு, மாக்கு பதுவா மை வருது, அமைச்சு அப்படின்னு. இளஞ்சி அப்படின்னா லாக்கு பதுவா லை வருது, இளஞ்சி. அரையார் அப்படின்னா அரையர் அப்படின்னு வருது. ஸோ இந்த அதாவது எழுத்துக்கள் மாறினாலும் அந்த சொல்லின் பொருள் மாறாத காரணத்தினால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால இது இடைப்போலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கடைப்போலி. அடுத்து கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவதா என்ன சொல்றாங்க? கடைப்போலி. மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அதாவது மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அகம் அப்படின்னு வந்தா அகன், நிலம் அப்படின்னு வந்தா நிலன், சாம்பல் அப்படின்னு வந்தா சாம்பர் அப்படின்னு வரும். அதாவது கடைப்போலி. இந்த 3 போலிகள் இல்லாம வேறு வகை போலியும் உண்டு. அதுதான் என்னன்னு சொல்றாங்க? முற்றும் போலி. முற்றும் போலினா எல்லாமே மாறி இருக்கிறதா என்னன்னு சொல்றாங்க? முற்றும் போலி. இப்ப முதல்னா முதல் எழுத்து மாறி தான் முதல் போலி, இடைப்போலினா இடை எழுத்து, கடைப்போலிங்கிறது கடைசி எழுத்து. ஆனா முற்றும் போலினா எல்லா எழுத்துமே மாறி இருக்கும். அதாவது 3 வகை போலிகள் மற்றும் வேறு வகை போலியும் உண்டு. ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டால் பொருள் மாறாமல் இருப்பதுதான். எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முற்றும் போலி. 5 அப்படிங்கறத வந்து 5 அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நாளும் 5 தான் குறிக்கும், 5 நாளும் 5 தான் குறிக்கும். ஸோ அந்த பொருள் மாறல, அதனால ஆனா சொல்ற வார்த்தைகள் மாறுறதுனால இதை வந்து முற்றும் போலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதுலயே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இயல்பு வழக்கிலேயே பார்த்திருக்கோம். இயல்பு வழக்குல ஒரு டைப் தான் மருவு. அதனாலதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற, அதாவது கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதனால அங்க வார்த்தைகள் வந்துச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக இங்க இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலாம். அப்பதான் அதுதான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காகத்தான் இங்க வழக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப மருவு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மருவு. புக்ல இருக்கிற மெட்டீரியல் பட் கவர்மெண்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் இதை நான் கொடுத்துருக்கேன். இது நான் வந்து ஓனா எதுவும் பண்ணல. நான் வந்து எப்படின்னா கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். அது ஒண்ணுதான். நான் என்னோட ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்றதை எங்க வீடியோவா போடுறேன். மற்றபடி நான் யாரையும் ஃபாலோ பண்ணியோ இல்லை எந்த இன்ஸ்டியூட்டை பார்த்தாலும் நான் பண்ணல. நான் வந்து புக்ல இருக்கிறது பிளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊர் பெயர்களோட மருவு. ஊர் பெயர்களோட மருவு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர், அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா என்னென்ன பேர் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் மருவு, அதாவது நம்ம பண்டைய காலத்துல இருந்து அந்த ஊருக்கு என்ன பெயர் வச்சுட்டு வந்தோம் அது இப்ப எப்படி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊர் பெயர்களின் மருவு. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இப்ப எப்படின்னு இருக்கு? கோவைன்னு இருக்கு. சோழ நாடு அப்படிங்கிறது வந்து சோநாடு அப்படின்னு மாறி இருக்கு. உறையூருங்கிறது உரந்தை. ஆற்காடு அப்படிங்கிறது ஆற்காடு அப்படின்னு மாறி இருக்கு. நாமக்கல்லோட முன்னாடி பேர் என்னன்னா ஆரைக்கல் அப்படின்னு இருந்திருக்கு. ஆரைக்கல் அப்படின்னா அது இப்போ நாமக்கல் அப்படின்னா நாமக்கல் இப்ப இருக்கிற நாமக்கல். ஏற்காடோட முந்தைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏரிக்காடு. ஏரிக்காடு தான் இப்ப என்னென்ன மருவி இருக்கு? ஏற்காடு.
அடுத்தது குன்றூர் அப்படிங்கிறது இப்ப எப்படி இருக்குன்னா குன்னத்தூர். குன்றூர்ங்கிறது இப்ப குன்னத்தூர் அப்படின்னு இருக்குது. குளிர் தண்டலை அப்படிங்கிறத இப்ப என்ன சொல்றோம்னா குளித்தலை. குளிர் தண்டலை அப்படிங்கிறத என்னன்னு சொல்றோம்னா குளித்தலை அப்படின்னு சொல்றோம். கோடலம்பாக்கம். கோடலம்பாக்கம் அப்படிங்கிறத இப்ப என்ன சொல்றோம் கோடம்பாக்கம் அப்படின்னு சொல்றோம். சின்னத்தரிப்பேட்டை அப்படிங்கிறத இப்ப எப்படி சொல்லிட்டோம்னா சிந்தாரிப்பேட்டை. சின்னத்தரிப்பேட்டையை தான் இப்ப என்ன சொல்றோம்னா சிந்தாரிப்பேட்டை. சேரளம் அப்படின்னா சேலம். சேரளம் அப்படிங்கிறத இப்ப சேலமா இருக்கு. தகடூர் அப்படிங்கிறது இப்ப தர்மபுரியா இருக்கு. தகடூர் அப்படிங்கிறது தர்மபுரியா இருக்கு. திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம் தான் இப்ப என்னன்னு இருக்கு திண்டுக்கல் அப்படின்னு இருக்கு. தர்மபுரம். தர்மபுரம் அப்படிங்கிறத இப்ப என்ன இருக்குது தாம்பரம். தர்மபுரம் தர்மபுரங்கிறது இப்ப தாம்பரமா மருவி இருக்கு. தன்செய்யூர். தன்செய்யூர் அப்படிங்கிறது தஞ்சாவூர். தஞ்சாவூர் முந்தைய பெயர் வந்து தன்செய்யூர். பழனியோட முந்தைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடி அப்படின்னா பழனி. திருச்சீரரைவாய் அப்படிங்கிறது திருச்செந்தூர். திருச்செந்தூரோட முன்னைய பேரு திருச்சீரரைவாய் அப்படிங்கறதா வந்து திருச்செந்தூரோட முன்னோட பேர். திருச்சீரரைவாய். சீரலைவாய். திருச்சாரம் அப்படிங்கிறது திருச்சூலமா மாறி இருக்கு. திருச்சாலம்ங்கிறது திருச்சூலமா மாறி இருக்கு. புதுக்கோட்டைக்கு முந்தைய பேரு திருநல்லூர்னா அருப்புக்கோட்டை. திருமறைக்காடு அப்படிங்கிறது வேதாரண்யம். திருமறைக்காடு அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு வேதாரண்யம். தில்லை அப்படிங்கிறது சிதம்பரம். சிதம்பரத்தோட முன்னேற பேர் என்ன தில்லை. புளியக்காடு அப்படின்னா பழவேற்காடு. புளியக்காடு அப்படிங்கன்னா என்ன அர்த்தம் பழவேற்காடு. புளியங்காடு அப்படின்னா திண்டிவனம். புளியக்காடு அப்படின்னா பழவேற்காடு. புளியங்காடு அப்படின்னா திண்டிவனம். வெற்றிலை குண்டு அப்படிங்கிறதா வத்தலை குண்டா மாறிக்குது. வத்தலை குண்டோட முன்னாடி பேர் என்னன்னா வெற்றிலை குண்டு. அடுத்தது பொழிலாச்சி. பொழிலாச்சி தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பொள்ளாச்சி. வெண்கல்லூர் அப்படின்னா பெங்களூர். பெங்களூருக்கு முன்னாடி பேர் நம்ம அதாவது பெங்களூர் அப்படின்னா என்னன்னா வெண்கல்லூர். செங்கல் நீர்பற்று. செங்கல் நீர்பற்று அப்படின்னா செங்கல்பட்டு. செங்கல்பட்டுக்கு முன்னாடி பெயர் செங்கல் நீர்பட்டு. அடுத்தது குவாலபுரம். குவாலபுரம் அப்படின்னா கோலார். கோலாரோட முந்தைய பேரு குவாலபுரம். விருதாச்சலம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேர் முதுகுன்றம். முதுகுன்றம் தான் இப்ப எப்படி மாறி இருக்கு விருதாச்சலம். முதுகுன்றம் அப்படிங்கறதா இப்போ விருதாச்சலமா இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டையை இப்ப எப்படி மருவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வரைக்கும் பார்த்தது பழைய பேர் ஊரோட பழைய பேர்களை பார்த்தோம். இப்ப வந்து பேரை வந்து நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம் மருவி அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை. புதுவைனா பாண்டிச்சேரி. புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. புதுவைனா பாண்டிச்சேரி. புதுக்கை அப்படின்னா புதுக்கோட்டை. தஞ்சாவூர்னா தஞ்சை. திருச்சிராப்பள்ளினா திருச்சி. உதகமண்டலம்னா உதகை. கோயம்புத்தூரை கோவையா சொல்லிட்டு வரோம். நாகப்பட்டினத்தை நாகை. புதுச்சேரியை வந்து புதுவை. கும்பகோணத்தை என்னன்னு சொல்றோம்னா குடந்தை அப்படின்னு சொல்றோம். திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரோம். மன்னார்குடிய மண்ணை. மயிலாப்பூர் என்னன்னு சொல்றோம் மயிலை. சைத்தான்பேட்டைய சைத்தை அப்படிங்கிறோம். மன்னார்குடிய மண்ணை, மயிலாப்பூர மயிலை, சைத்தான்பேட்டைய சைதை அப்படின்னு சொல்றோம். அடுத்து வண்ணார்பேட்டையை என்னன்னு சொல்றோம் வண்ணை அப்படின்னு சொல்றோம். பூவிந்த வள்ளிய பூந்தமல்லின்னு சொல்றோம். பூவிருந்த வள்ளிய என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் பூந்தமல்லி அப்படின்னு சொல்றோம். சைத்தான்பேட்டைய சைத்தை அப்படிங்கிறோம். நாகப்பட்டினத்தை என்ன சொல்றோம் நாகை. செங்கல்பட்டுவ என்ன செங்கல்பட்டுவ செங்கை. அதாவது செங்கல் நீர்பட்டு அப்படிங்கறத செங்கல்பட்டுன்னு சொல்றோம். செங்கல்பட்டும் அதுக்கு மருவி இப்ப என்னன்னு வந்துட்டு இருக்கோம் செங்கை அப்படின்னு என்னன்னு சொல்றோம் திண்ணனூர். திண்ணனூர் அப்படின்னா திருநின்ற ஊர் திண்ணனூர். ஆற்றூர் அப்படிங்கறது என்னன்னு சொல்றோம் ஆத்தூர். ஆற்றூரை ஆத்தூர் அப்படிங்கிறோம். கொடைக்கானல கோடை அப்படின்னு சொல்றோம். கொடைக்கானல் என்னன்னு சொல்றோம் கோடை அப்படின்னா கொடைக்கானல். மணப்பாறையை என்னன்னு சொல்றோம் மணப்பாறை என்னன்னு சொல்றோம்னா மணவை. விருதுநகர விருதை. பரமக்குடிய பரமை பரம்பை. பரமக்குடி என்னன்னு சொல்றோம் பரம்பை. சங்கரன் கோயில சங்கை அப்படின்னு சொல்றோம். அம்பா சமுத்திரத்தை வந்து அம்பா சமுத்திரத்தை அம்பை அப்படின்னு சொல்றோம். அறந்தாங்கி அப்படின்னா அறந்தை. அலங்காநல்லூர்ல அலங்கை. அலங்காநல்லூர் என்னன்னு சொல்றோம்னா அலங்கை அப்படின்னு சொல்றோம். சிங்காநல்லூர் என்னன்னு சொல்றோம்னா சிங்கை. மயிலாடுதுறைய மாயூரம். மாயூரம் அப்படின்னா மயிலாடுதுறை. மயிலாப்பூர் என்னன்னு சொல்றோம் மயிலை. மயிலாடுதுறைய மாயூரம் அப்படின்னு சொல்றோம். சேந்தமங்கலத்தை என்னன்னு சொல்றோம்னா சேந்தை. திருவண்ணாமலையை என்னன்னு சொல்றோம்னா அருணை. திருவண்ணாமலை என்னன்னு சொல்றோம் அருணை. கருந்தட்டக்குடிய என்னன்னு சொல்றோம்னா கரந்தை. கருந்தட்டக்குடிய என்னன்னு சொல்றோம்னா கரந்தை. கரிவலம் வந்த நல்லூர் என்னன்னு சொல்றோம்னா கருவை. கரிவலம் வந்த நல்லூர கருவை. ராமநாதபுரத்தை முகவை. ராமநாதபுரத்தை என்னன்னு சொல்றோம்னா முகவை. நாகர்கோயில் என்னன்னா நாஞ்சி. நாகர்கோயில்னா நாஞ்சி. அடுத்தது உசிலம்பட்டி என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அடுத்து உசிலம்பட்டி என்னன்னு சொல்றோம் பார்த்தா உசிலை. உசிலை அப்படின்னா உசிலம்பட்டி.
பாளையங்கோட்டைய பாலை அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவை அப்படின்னும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லி, ஸ்ரீவை அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவைங்கிறோம், ஸ்ரீவில்லிபுத்தூரை ஸ்ரீவில்லி அப்படிங்கிறோம். அடுத்து சேதுராயன் புத்தூர் சேரத்தூர், சேதுராயன் புத்தூர் என்னன்னு சொல்றோம், சேரத்தூர் அப்படிங்கிறோம். திருக்குருவூர், திருக்குருகூர் அப்படின்னா குருகை, திருக்குறுகூரை என்னன்னு சொல்றோம்னா குருகை அப்படிங்கிறோம். உறையூரை உரந்தை அப்படிங்கிறோம். திருவாரூரை ஆரூர், திருவாரூர் என்னன்னு சொல்றோம், ஆரூர். ஓகே, வலுவு சொற்கள், அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. வலுவா இருக்கிற சொற்களை வந்து நம்ம திருத்தமா தமிழ்ல எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது. அடமலை அப்படின்னா அடைமலை, அடமலை அப்படின்னா அடைமலை. அஞ்சு அப்படின்னா 5. அவரைக்காய் அப்படின்னா அவரைக்காய், அவரைக்காய் அப்படின்னா அவரைக்காய். அடமானம் அப்படின்னா அடைமானம், அடமானம் அப்படின்னா அடைமானம். அருவாமனை அப்படின்னு சொல்லாம அறிவாள் மனை, அறிவாள் மனை என்பதே சரி. அடுத்தது அவங்க, இந்த வார்த்தைகள்லாம் வந்து எல்லாமே நம்ம சரியான தமிழ் சொல்ல பயன்படுத்துறதே இல்லை. நம்ம பேசுற வழக்குல இருக்கிற தமிழ் சொல்லுக்கும் எழுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுல அந்த வார்த்தைகளை தான் எது சரியானது நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம பேசிட்டு வர்றது அதான் வந்து ஒரு சரியான தமிழ் சொல் அப்படின்னு நினைச்சிட்டு வருவோம். ஆனா அது இல்லை. அதுக்குதான் அவங்க இந்த இந்த மாதிரி, அதாவது எக்ஸாம்பிள்ல ஒரு சென்டென்ஸ் ஆட்ட கொடுத்துருவாங்க, அதை மாத்தி எழுத சொல்லி கொடுப்பாங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு. அதுக்காகத்தான், அதாவது சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக்கான்னு எழுதுங்கன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுல சரியான விடையை நமக்கு சரியா, அதாவது கரெக்டா நம்ம எடுத்து எழுதணும் அப்படிங்கறதுக்காக தான் இதுல இருக்கிற எல்லாமே கொடுக்குறேன். இதுல என்னன்னா, நம்ம வாங்குற 2 கொஸ்டினா இருந்தாலும் 3 கொஸ்டினா இருந்தாலும் தமிழ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எந்த எந்த இந்த பாயிண்ட்டுமே விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன். நீங்களும் பாருங்க. ஏன்னா நான் என்ன யூஸ் பண்றேனோ அதை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க அப்படின்னா அவர்கள். அண்ணா கயிறு அப்படின்னா அரைஞான் கயிறு, அண்ணா கயிறுனா அரைஞான் கயிறு. அருகாமையில், அருகாமையில்ங்கிறதே தமிழ் வார்த்தை மாதிரி தான் தெரியுது. பட் அப்படி அருகாமையில் அப்படின்னு சொல்றதை விட அருகில் அப்படிங்கிறத சரியான வார்த்தை, அருகில். அகண்ட அப்படின்னா அகன்ற, அகண்ட அப்படின்னு சொல்லக்கூடாது, அகன்ற. அடிச்சுட்டா, அடிச்சுட்டா குழந்தைங்க சொல்ற வார்த்தை, அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது, அடித்து விட்டால், அடித்து விட்டால் அப்படின்னு சொல்லணும். அதுகள், அதுகள்னு சொல்லக்கூடாது, அவை. அத்தினி அப்படின்னா அத்தனை, அத்தினி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அத்தினி, அத்தினி அப்படின்னா அத்தனை, அத்தினி அப்படின்னா அத்தனை. ஆத்துக்கு அப்படின்னா அகத்துக்கு, ஆத்துக்குன்னா அகத்துக்கு. ஆம்பிளை அப்படின்னா ஆண் பிள்ளை. ஆத்தங்கரை அப்படின்னு சொல்லணும்னா ஆற்றங்கரை. ஆத்திற்கு அப்படின்னு சொல்றது ஆற்றிற்கு என்பதே சரி. ஆச்சு அப்படின்னா ஆயிற்று என்பதே சரி. இத்தினி அப்படின்னா இத்தனை. இடது பக்கம் அப்படின்னா இடப்பக்கம் என்பதே சரி. இந்த இந்த வலது பக்கம் அப்படின்னா வலப்பக்கம், இடது பக்கம் அப்படின்னா இடப்பக்கம். இதுல இந்த சுவரில் இடப்பக்கம் இதெல்லாம் சரியான வார்த்தைகமாக தான் நம்மளுக்கே தெரியும். ஆனா தூ வரதை எடுத்துட்டு இடப்பக்கம், வலப்பக்கம் அப்படின்னுங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. இருமல், அதாவது இரும்பல் அப்படின்னு போறாம, இரும்பல் தான் சொல்லும், இரும்பல் வருது அப்படின்னு. அதற்கு இருமல் அப்படிங்கிறதே சரியான வார்த்தை, இருமல் அப்படிங்கிறதா சரியான வார்த்தை. ஈர்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈர்காலின்னு சொல்லக்கூடாது, ஈர்கொல்லி அப்படிங்கிறதே சரியான வார்த்தை. உடைமை அப்படின்னா உடைமை. உறிஞ்சி அப்படின்னா உரித்து, உறிஞ்சி வருது அப்படின்னு சொல்லக்கூடாது, உரித்து வருது, உரித்து, அதே சரியான வார்த்தை. உளுந்து, உலர்ந்து. உசுறு, உசிர், உசுறு உசுறு அப்படி, உசிர் அப்படின்னு சொல்லலாம், உயிர். ஊரணி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஊருணி, ஊருணி என்பதே சரியான வார்த்தை. எகனை, மொகனை அப்படின்னா எதுகை மோனை, எகனை மோகனை அப்படின்னா எதுகை மோனை. ஒண்டியாய், ஒன்றியாய். ஒருவல், ஒருத்தி, ஒருத்தி என்பதே சரியானது. ஒட்டடை அப்படின்னா ஒட்டடை, ஒட்டரை அல்ல ஒட்டடை. கடப்பாறை, கடப்பாறை. கட்டிடம், கட்டடம், கட்டிடம் தவறு, கட்டடம் டா வரதா சரி, கட்டடம். கடக்கால், கடைக்கல், கடக்கால்னா கடைக்கல். கண்ணாலம், கல்யாணம். கவுறு, கயறு, கயிறு. குளிப்பாட்டி, குளிப்பாட்டி. கொடக்கூலி, குடிக்கூலி. கொரவலை, குரல்வலை. கெடைகாரம், கெடியாரம், கடிகாரம். கோர்வை, கோவை. கோடலி, கோடரி. சம்பந்தம், சம்பந்தம், சம்பந்தம் இல்லாம பேசாதேன்னு சொல்லக்கூடாது, சம்பந்தம் இல்லாம பேசாத. சமையல், சமையல், சமையல். சுவற்றில் அப்படிங்கிறது தவறு, சுவரில்ங்கிறதே சரியான வார்த்தை. சுவற்றில்னா தவறு, சுவரில் அப்படிங்கிறதே சரியான வார்த்தை. செலவு, செலவு அப்படிங்கிறத செலவு அப்படின்னு சொல்லணும், சிலவுன்னு சொல்லக்கூடாது, செலவு அப்படிங்கிறத செலவு. சிகப்பு, சிவப்பு தான் சரி. சீக்காய் என்ன சீகக்காய், சீக்காய்னா சீகக்காய். தமையன் அப்படின்னா தமையன். தடுமாட்டம், தடுமாற்றம். தலகாணி, தலையணை. தண்ணி, தண்ணீர். தாவரம், தாழ்வாரம். தொடப்பம், துடைப்பம். நஞ்சை, நன்சை. பாவக்காய், பாகற்காய். பஞ்சை, சாரி பஞ்சை அப்படின்னா புன்சை, பஞ்சைனா புன்சை.
பொம்பளை பெண் பிள்ளை. மாங்கா மரம் மாமரம். மானம் வானம். முந்தானி முந்தானை. முழித்தான் விழித்தான். வண்ணத்து பூச்சி வண்ணத்தி பூச்சி வண்ணத்து பூச்சி. வயறு வயிறு. விடிகால விடியற்காலை. விடியங்காட்டி விடிவதற்குள். விக்குறான் விற்கிறான். வெந்நீர் வெந்நீர். வெட்டி பேச்சு வெற்று பேச்சு. வெட்டி பேச்சு வெற்று பேச்சு. இன்னைக்கு இன்றைக்கு. இன்னைக்குனா இன்றைக்கு. எடஞ்சல் இடைஞ்சல். எத்தினி எத்தனை. தவக்கலை தவளை. வேணும் வேண்டும் வேணுங்கிற தவறு வேண்டும். வெண்கலம் வெண்கலம். விளம்பரம் விளம்பரம். அழகு அழகு. 300 முந்நூறு. அமர்க்களம் அமர்க்களம். ஆச்சி ஆச்சி ஆச்சி. இடது கை இடக்கை. இடது கைக்கு இடக்கை என்பதே செய். இடதுனாவே தூ வரக்கூடாது. இடக்கை. இட்டு போதல் இற்று போதல். உந்தன் உன்றன். 9 9. இங்கிட்டு இங்கு. ஒசத்தி உயர்வு. காத்து காத்து காற்று. கோர்த்து கோத்து. புட்டு பிட்டு. வேர்வை வியர்வை. கவுனி அப்படின்னா கவனி என்பதே சரி. இவை அன்று இவை அல்ல. அருவருப்பு அருவருப்பு. கத்திரிக்காய் கத்தரிக்காய். கத்திரிக்காய்ம்போ கத்தரிக்காய். தா வரணும். ரீ வரக்கூடாது. தீ வரக்கூடாது. கத்திரிக்காய் அப்படி இல்லை, கத்தரிக்காய். தா வரதான் சரியானது. கருவேப்பிலை கறிவேப்பிலை என்பதே சரி. ரீ வரணும். கறிவேப்பிலை. சாம்பிராணி. பி வரணும். சாம்பராணின்னு சொல்லுவோம். இது சாம்பிராணி அப்படின்னு வரணும். சாயங்காலம் கருவேப்பிலைங்கிறதோட கறிவேப்பிலை. சாம்பராணி அப்படின்னா சாம்பிராணி. சாயங்காலம் அப்படிங்கிறது சாயங்காலம். சாயங்காலம். தப்பான் தாழ்பான். துவக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி. துளிர் தளிர். தொந்திரவு தொந்தரவு. தொந்திரவு அப்படின்னா தொந்தரவு. தேநீர் தேநீர். நேத்து நேற்று. நோன்பு நோன்பு. படகசாலை பண்டசாலை. பண்டகசாலை பண்டசாலை. புண்ணாக்கு பின்னாக்கு. மணத்தக்காளி மணித்தக்காளி. பேரன் பெயரன். முழுங்கு விழுங்கு. பேரன் அப்படின்னா பெயரன். முயற்சித்தான் முயன்றான். முழித்தான் விழித்தான். மெனக்கெட்டு வினைக்கெட்டு என்பதே சரி. மோர்ந்து அப்படின்னா மோந்து என்பதே சரியான வார்த்தை. ரொம்ப அப்படின்னா நிரம்ப என்பதே சரியான வார்த்தை. வலது பக்கம் அப்படிங்கிறதுல வலப்பக்கம் என்பதே சரியான வார்த்தை. வெயில் வெயில். வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட வேண்டாம் என்பதே சரியான வார்த்தை. அவங்க அவர்கள். ஆத்துக்காரி அகத்துக்காரி. உந்தன் உன்றன். ஏத்தம் ஏற்றம். ஒத்தடம் ஒற்றடம். கம்பிலி கம்பளி. கரகணம் கிரகம். குடுத்து கொடுத்து. சிலது சில. நாத்து நாற்று. நேத்து நேற்று. பொண்ணு பெண். வெண்ணெய் வெண்ணெய். சிகப்பு சிவப்பு. அகண்ட அகன்ற. அதுகள்னா அவை. அருவாமனை அருவாள்மனை. அருகாமையில் அருகில். அருவருப்பு அருவருப்பு. அங்கிட்டு அங்கு. அவுத்துன்னு சொல்லக்கூடாது. அவிழ்த்து. ஆச்சு ஆய். இங்கிட்டு இங்கு. உடைமை உடைமை. ஊரணி உரிச்சி அப்படின்னா உரித்து. தவக்கலை அப்படின்னா தவளை. வேர்வைனா வியர்வை. 80 அப்படின்னா 80. காக்கா அப்படி என்றால் காக்கை. கோர்வை அப்படின்னா கோவை. எடை போடு எடை போடு. இடை போடு எடை போடு. இட்டு போதல்னா இட்டு போதல். காவா என்பது வாய்க்கால். பேத்தி என்றால் பெயர்த்தி. கோடலி அப்படின்னா கோடாரி. தலகாணி என்ன தலையணை. தாவாரம்னா தாழ்வாரம். நாத்தம் என்றால் நாற்றம். முழுங்கு அப்படின்னா விழுங்கு. முந்தானினா முந்தானே. வெட்டி பேச்சு வெற்று பேச்சு. தாப்பால் நஞ்ச நஞ்சை. மாத்தினால்னா மாற்றினாள். வைக்கல் அப்படின்னா வைக்கோல். துடங்கு என்றால் தொடங்கு. அப்பளம் அப்படின்னா அப்பளம். இந்த வார்த்தைகள்லாம் வலுவு சொற்கள். அடுத்தது இது தமிழ் சொல் இல்லாம வேறு சொற்கள். ஆமா, அதாவது தமிழ் சொல் அல்லாத வேறு சொற்கள். தமிழ் சொல் இல்லாம பிற மொழி சொற்கள். அடமாரி அப்படின்னா நெடும்பேலை. அலமாரி. அலமாரி அப்படின்னா நெடும்பேலை. சாவி அப்படி என்றால் திறவுகோல். உருது அப்படின்னா தமிழ். ஆசாமி என்றால் ஆள். இலாக்கா அப்படின்னா துறை. கஜானா என்றால் கருவூலம். காளி என்பது வெற்றிடம். கிஸ்தி அப்படின்னா வரி.
தாலுகா ஆபீஸ் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம். சர்க்கார் அரசு, தயார் அப்படின்னா முன்னேற்பாடு, தராசு அப்படின்னா துலாக்கோல், அக்கறை அப்படின்னா அவசியம், அதிகம் அப்படி என்றால் மிகுதி. கிராம்பு என்பதற்கு லவகம், அசல் அப்படின்னா முதல், ஆஜர் அப்படின்னா வருகை, இனாம் அப்படின்னா அன்பளிப்பு, காகிதம் என்றால் தாள். இவைகளே சரியான வார்த்தைகள். காஜி அப்படின்னா நடுவர், பஜார் அப்படின்றால் கடைத்தெரு, குமாஸ்தா அப்படின்னா எழுத்தாளர், சந்தா என்பது கட்டணம். காஜினா நடுவர், பஜார்னா கடைத்தெரு, குமாஸ்தானா எழுத்தாளர், சந்தா அப்படின்னா கட்டணம். சிபாரிசுனா பரிந்துரை, தபால் என்றால் அஞ்சல், அடாவடி அப்படின்னா ஆவணம், நகல்னா ஒத்தப்படி. நகல் என்றால் ஒத்தப்படி, ஒரே மாதிரி இருக்கிறதா ஒத்தப்படி. நமூனா அப்படின்னா விண்ணப்பம், அந்தஸ்து அப்படின்னா ஒழுங்கு நிலை, உப்பசம் அப்படி என்றால் வீக்கம், நமஸ்காரம் அப்படி என்றால் வணக்கம். அமல் அப்படின்னா நடைமுறை, உல்டா அப்படின்னா உண்மைக்கு மாறான, கப்சுப் அப்படின்றால் அமைதி, கலாட்டா என்றால் கலவரம், காஜா அப்படி என்றால் பொத்தான், சட்டினி அப்படி என்றால் துவையல். சவால் என்றால் வினா, சீனி அப்படி என்றால் சர்க்கரை, ஜில்லா அப்படின்னா மாவட்டம், டேரா அப்படின்னா கூடாரம், தமாஸ் அப்படி என்றால் வேடிக்கை என்பதே சரியான வார்த்தை. தமாசுக்கு வேடிக்கை என்பதே தமிழோட சரியான வார்த்தை. துக்காடா அப்படின்னா துண்டு. அடுத்தது வட்டார வழக்குகளை பார்க்கலாம். இது கரிசல் வட்டார வழக்குகள் அப்படின்னா பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம் அப்படின்னா கவனம், பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, பதனம் அப்படின்னா கவனம், நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி, கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல், கடிச்சு குடித்தல்னா வாய் வச்சு குடித்தல், மகுளி சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு, சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு, அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், தொலைவாட்டையில் அப்படின்னா தொலைவில், தொலைவாட்டையில் அப்படின்னா தொலைவில். நெல்லை வட்டார வழக்கு பார்த்தோம்னா அணையம் அப்படின்னா நிறைவான, எச்சவுந்தவம் அப்படின்னா ஏழை எளியவன், கீழத்தார் அப்படின்னா புஞ்சையின் ஒரு பகுதி, கெராமுரசுனா கிராம நிர்வாக அலுவலர் கெராமுரசு, கொடாவாங்கல்னா கொடுக்கல் வாங்கல், திருணை அப்படின்னா திண்ணை, தெகஞ்சதனா முடிந்ததை, பிஞ்சை அப்படின்னா புன்சை, ரோசி அப்படின்னா உரசுதல், வத்தக்கமா அப்படின்னா இணக்கமாக, வந்தக்கமாகனா இணக்கமாக, விதைப்பெட்டி அப்படின்னா விதைப்பெட்டி. அது குமரி வட்டார வழக்குல உமா அப்படின்னா அம்மா, வாப்பா அப்படின்னா அப்பா, ஏசு அப்படின்னா திட்டுதல், ஏச்சு அப்படின்னா திட்டுறதுல, கடவு அப்படின்னா படித்துறை, கன்னியார் கோணம் அப்படின்னா ஒரு வயக்காட்டின் பெயர், வெசடையாக அப்படின்னா சற்று கோபமாக, அமனிதம்னா பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வட்டார வழக்குகள், தமிழ்ல இருக்கிற சொல், அதாவது வட்டார வழக்குகளுக்கு நிகரான தமிழ் சொற்கள் இதான் பார்த்துட்டு வரோம். அடுத்து என்னன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த வழக்கை பேஸ் பண்ணி, அதாவது வழக்குங்கிற இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு, அது போக பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த வழக்குங்கிறத பேஸ் பண்ணியும் மருவு பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுத்துக. எழுத்து வழக்குகளை காகம் கத்துமா, காகம் அழுமா, காகம் பேசுமா, காகம் கரையும் என்பதே சரியான எழுத்து வழக்கு, காகம் கரையும். அடுத்தது பேச்சு வழக்குக்கு எழுத்து வழக்குக்கு சொற்களை பொருத்துதல். விளைச்சல் அப்படி என்றால் விளைச்சல், ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். அதாவது விளைச்சல் அப்படின்னா விளைச்சல், புடிவாதம் அப்படின்னா பிடிவாதம், புடிவாதம் என்பதற்கு பிடிவாதம், விலை அப்படி என்றால் விலை, அம்மாச்சி அப்படின்னா அமாவாசை, அம்மாச்சி அப்படின்னா அமாவாசை. அடுத்தது பின்வருவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை, இந்த மாதிரி பொறுத்துக்க கொடுத்து சூஸ் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா பேச்சு வழக்கு அல்லாதது எது அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கு இல்லாதது எதுன்னா அவன் இப்போ ஒசரமா வளர்ந்துட்டான், அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்துட்டான், அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான், உயரமாக வளர்ந்து விட்டான், அவன் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இதுல ஆப்ஷன் டி தான் பேச்சு வழக்கு இல்லை, அது எழுத்து வழக்கு. அடுத்தது இதுல ஒண்ணு கொடுத்துருக்காங்க.
இருபொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். இந்த மாதிரி இருபொருள் கொண்ட ஒரே சொல்ல நீதிமன்றம் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணீர் குடி என்பது பேச்சு வழக்கு. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அடுத்தது சரியான எழுத்துத் தொடரை கண்டறிக. எண்ணெய் தேய்த்து குளித்தான். எண்ணெய் 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 தேய்ச்சு குளித்தான். எண்ணெய் தேய்ச்சு குளித்தான். இது ஆப்ஷன் பார்த்தோம்னா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவும் டியும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்த வார்த்தை தேய்த்து அப்படின்னு பார்த்தோம்னா தேய்ச்சு அப்படின்னு இருக்கு. அதனால வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறியணும். வலது பக்க சுவற்றில் எழுதாதே. வலது பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலதுன்னு தூ வரக்கூடாது. அப்போ வலப்பக்கம் அப்படிங்கிறது சரி. அப்போ ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் சரியான்னு செக் பண்ணுவோம். அதுல சுவரில் அப்படிங்கிறது சரியான வார்த்தை, சுவற்றில்ங்கிறது தவறு. அப்போ வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பதே சரியான விடை. அடுத்து சரியான எழுத்து தொடரை கண்டறிக. பாவக்காய் வத்தல் வாங்கிட்டு வந்தேன். பாகற்காய் வற்றல் வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஆப்ஷன் பி தான் சரி. பாகற்காய் வற்றல் அப்படிங்கிறதே சரியான வார்த்தை. அடுத்து பேச்சு வழக்கு, அதாவது பேச்சு வழக்கினை வந்து எழுத்து வழக்காக மாற்றுக. உங்க ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வரேன். உங்க ஊருக்கு அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எப்படி சரியான எழுத்து வழக்கு அப்படின்னா உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டே வருகிறேன் என்பதே சரியான எழுத்து வழக்கு. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று. அது முதல் கேட்ட கொஸ்டின் மாதிரி தான். அப்பா அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்போ அவனுக்கு அப்படின்னு அப்போ அப்படின்னா அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்து நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா நான் புறப்பட்டு விட்டேன். நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா நான் புறப்பட்டு விட்டேன் என்பதே சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறியும். பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்கா மாற்றியது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அவனை கூட்டிக்கிட்டு வரேன்னா அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். அவனை அழைத்து கொண்டு வருகிறேன். அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. எது வந்து பேச்சு வழக்கு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும், எழுத்து வழக்கு தொடரை நாம் கண்டுபிடிக்கணும். அவன் பாட்டியோடு வெளியூர் போகிறான். அவன் பாட்டியோடு வெளியூர் போகிறான். அடுத்தது எழுத்து வழக்காக மாற்றணும். எழுத்து வழக்கா மாற்றணும் என்னென்னு பண்ணா ரொம்ப தொலைவில் இருந்து வரேன். ரொம்ப தொலைவில் இருந்து வரேங்கிறத எப்படி எழுதணும்னா நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன். நீண்ட என்பதே சரியான, ரொம்ப என்பதற்கு நீண்ட என்பதே சரியான வார்த்தை. தொலைவில் அப்படிங்கிறது கரெக்ட் தான். வரேன் அப்படிங்கிறத வருகிறேன். நீண்ட தொலைவில் இருந்து வருகிறேன். எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களை கண்டறியும். எது எது எழுத்து வழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நானும் அவனும் உள்ளே சென்றோம். நானும் அவனும் உள்ளே சென்றோம். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. இது எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை அப்படின்னு போட்டிருக்கு. என்றான். மிதிவண்டியில் அவ்வளவு தூரம் போகலாமா? மிதிவண்டியில் அவ்வளவு தூரம் போகலாமா? அடுத்தது ஏன் முடியாது? இதுல வந்து படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் நானும் அவனும் உள்ளே சென்றோம் என்பது சரியா இருக்கு. ஏன் முடியாது அப்படிங்கிறத இந்த 2 வார்த்தையும் சரி. அப்ப ஆப்ஷன் 1 4 சரி. எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை, இது தப்பு. இந்த வார்த்தை நம்ம பேசுற மாதிரி இருக்கு. மிதிவண்டி அவ்வளவு தூரம் போகலாமா அப்படின்னு கேட்கறதும் பேச்சு வழக்கு. அடுத்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறியணும். பேச்சு வழக்கு அல்லாதது. முருகா வந்தையா அப்படின்னு கேட்கறது. முருகா வந்துட்டியா, முருகா வந்துட்டுயா, வந்துட்டியா அப்படின்னு கேட்கறது. ஆனா முருகா வந்து விட்டாயா அப்படியே என்பதே சரியான எழுத்து வழக்கு. முருகா வந்து விட்டாயா என்பதே சரியானது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. கீழ்கண்டவற்றில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடிக்கவும். வருவியா வந்ததா, வருவியா வந்ததா, வந்தாய் வருவையா, வந்தாய் வருவாய் வருவாய் அப்படின்னு கேட்டிருக்கு. வருகிறாய் வருவாய் இந்த வார்த்தைகளே வந்து சரியில்லை. வந்தையா வந்தையா. இதுல கேள்வி என்ன போட்டிருக்காங்கன்னா பேச்சு வழக்குக்கு எழுத்து வழக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு. இதுல வந்தியா அப்படின்னா வந்தாயா அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அதாவது இந்த கொஸ்டினுக்கு வந்தையா அப்படின்னா வந்தாயா என்பதே சரி. வாயில் என்னும் பேச்சு, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னா வாசல். வாயில் அப்படின்னா பேச்சு வழக்குல வாசல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எழுத்து வழக்குல வாயில் அப்படிங்கிறது சரியானது. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு, பேப்பரை படித்துக்கிட்டு இரு அப்படின்னு கேட்டிருந்தா செய்தித்தாளை படித்து கொண்டு இரு, செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. அடுத்தது
பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வலி, வவுத்து வலிங்கிறது என்ன சொல்லணும்? வயிற்று வலி. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது? எது வந்து எழுத்து வழக்குல இருக்கு அப்படின்னு. சொல்லு அப்படின்னா சொல்லு, லூன்னு வருது. சொல்லிக்கின்னு அப்படிங்கிறது இது வட்டார வழக்கு. சொல்றா அப்படின்னா இதுவும் வந்து பேச்சு வழக்கு. சொல் என்பதே சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறி. எது எழுத்து வழக்குல இல்ல? சொல்க, வருக, படித்தான், இந்த மூன்றுமே எழுத்து வழக்குல இருக்குது. குந்திக்க அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு. அடுத்தது சரியான எழுத்து தொடரையே தேர்ந்தெடுக்க. அதாவது எழுத்து வழக்கு தொடரையே தேர்ந்தெடுத்து. நேற்று நீ வந்தையா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. நேற்று அவன் வருவானா அப்படிங்கிறது தவறானது. நேற்று நீ வருவியா அப்படின்னு கேட்கறது தவறு. நேற்று நீ வந்தாயா என்பதே சரியான எழுத்து வழக்கு. வந்தாயா அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு. அடுத்தது பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள். அடுத்தது இந்த மாதிரி பேச்சு வழக்கையும் எழுத்து வழக்குக்கும் மேட்ச் மாதிரி. கீது அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிறது. இலை அப்படி என்றால் இலை. உலகம் அப்படின்னா உலகம். சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்கணும். அதிக தொலைவில் இருந்து வருகிறேன், இதுதான் கரெக்ட். ரொம்ப தொலைவில் இருந்து வருகிறேன்ங்கிறது தவறு. ரொம்ப ரொம்ப அப்படின்னாவே அது வந்து பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு தொடரை கண்டறியணும். பேரன் பேத்தியோடு சந்தோஷமா இருக்கேன். பெயரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதே சரியான வார்த்தை. பின்வருவற்றில் எது சரியான பேச்சு வழக்கு? பேச்சு வழக்கை பத்தி கேட்டிருக்காங்க. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். சோறு வேணும், அதாவது அம்மா பசிக்குது அப்படிங்கிறதே பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பானை, அதாவது பானை செய்தால் அப்படின்னா பேச்சு வழக்கு. பானை முடைதல் இது தவறு. பானை கட்டுதல் அப்படிங்கிறது தவறு. பானை வளைதல் என்பதே சரியான எழுத்து வழக்கு. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது மங்களம் ஆகும். பொற்கொள்ளர் பொன்னை பறி என்று உரைப்பார். இதுல வந்து பிறரிடம் வெளிப்படையாக அதாவது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது என்னன்னா இடக்கரடக்கல். பொற்கொள்ளர் பொன்னை பறி அப்படின்னு சொல்றது. ஸோ இது ஆப்ஷன் கூற்றும் காரணம் இரண்டுமே தவறு. ஓகே. அடுத்தது எழுத்து வழக்கு. எழுத்து வழக்குல எது சரியான எழுத்து வழக்குன்னு கேட்டிருக்காங்க. என் கதை பெருசு, என் கதை பெரியது. என் கதை பெருசு, இதுல என் கதை பெரியது என்பதே சரியான விடை. என் கதை. சொல்லுறேன் என்பதன் எழுத்து வழக்கு என்னன்னா சொல்கின்றேன். சொல்லுறேன் அப்படின்னா சொல்கின்றேன் என்பதே சரியானது. பிழையற்ற தொடரை எழுது இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே. சுவரில் எழுதாதே என்பதே வந்து சரியானது. வலப்பக்கம், வலதுங்கிறது தவறு. வலப்பக்கம் அப்படிங்கிறதே சரி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனற்றில் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கான். சொல். அடுத்தது பேச்சு வழக்கு. பின்வருவனற்றில் எழுத்து வழக்கில் அமையாத சொல், எழுத்து வகையில் அமையாத சொல் குந்திக்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது மறு சொற்களை பத்தி பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் பெயர் மருக்கள். சைத்தான்பேட்டை, அது சைத்தாப்பேட்டை. சைத்தாப்பேட்டை அப்படிங்கிறது என்ன சொன்னா சைட்டை. சைத்தாப்பேட்டை என்னன்னு சொல்றோம்? சைட்டை. ஊர் பெயர்களின் மருவு. மயிலாப்பூர் என்னன்னு சொல்றோம்? மயிலை. மயிலாப்பூர்னா மயிலை. தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானது என்ன அப்படின்னா ஊட்டி அப்படின்னா உதகமண்டலம், உதகை அப்படின்னாலும் உதகமண்டலம் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். நாகை என்றால் நாகப்பட்டினம். மயிலைன்னா மயிலாடுதுறை கிடையாது. மயிலாப்பூரத்தை என்னன்னு சொல்றோம்? மயிலை. அப்போ மயிலாடுதுறைக்கு மயூரம். திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு வந்து திருச்சி. ஊர் பெயர்களின் மருவே எழுக. இப்போ திருநெல்வேலி அப்படின்னா திருநெல்வேலி, நெல்லைபுரம், திருவேலி, நெல்லை. இதுல என்னன்னா நெல்லை என்பதே சரியானது. ஊர் பெயர்களோட மருவுல சரியான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளினா திருச்சி, புதுக்கோட்டைனா புதுவை கிடையாது, புதுகை. மயிலாப்பூர்னா மயிலை. நாகர்கோயில் என்றால் நாகை கிடையாது. நாகர்கோயிலுக்கு நாகப்பட்டினம் தான் நாகை. அடுத்தது மருவு சொற்களுக்கு வந்து சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைதை அப்படின்னா சைத்தாம்பேட்டை. கும்பை அப்படின்னா கும்பகோணம் கிடையாது. குடந்தைனான் தான் கும்பகோணம்.
மயிலை என்றால் மயிலாப்பூர், இதுவும் சரி. நெல்லைனா திருநெல்வேலி. அப்போ ஆப்ஷன் 1, 3, 4 இந்த 3 சரி. மறு சொற்களை சரியாக பொருத்தணும். சைதை அப்படின்னா சைதாப்பேட்டை, புதுகை அப்படி என்றால் புதுக்கோட்டை, புதுவை அப்படின்னா புதுச்சேரி, நாகை அப்படி என்றால் நாகப்பட்டினம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. திருநெல்வேலினா என்னன்னு சொல்லுவோம்? நெல்லை. திருச்சி என்னன்னு சொல்லுவோம்? திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவோம். கீழ்கண்டவற்றில் ஊர் பேர் மது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு. மயிலாப்பூரும் ஊர் பேர் தான் தஞ்சாவூர். இதில் கோவை மட்டும்தான் மருவூர். திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. இதுல வந்து தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இத்தொடரில் மயிலை என்பது எதை குறிப்பிடுகிறது? இந்த மாதிரி கொஸ்டின் வரும். அதுல மயிலாப்பூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா வழக்குவோட வகைகளை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஊர் பெயர்களோட மரபு, வட்டார வழக்குனா என்ன அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து தமிழ் இலக்கணம் சார்ந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.